வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். சொந்த வீடு கனவு நினைவாகணும், சொத்து பிரச்சனைகள் தீரணும், கடனெல்லாம் அடையணும், பல நாட்களாக இருந்துக்கிட்டு இருந்த அந்த நோய் தீரணும். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து அதற்கான பலனை முழு பலனை பெற்றுக்கொண்டு சுபிக்ஷமாக வாழலாம். சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ கோவிலுக்கு போய் எத்தனையோ பூஜை வழிபாடு செய்தும் ஒன்றுமே நடக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் அல்ல, இந்த சொத்து பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவது எப்படி, அந்த சொத்து பிரச்சனைக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தேடி தேடி யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்கவங்க, சில பேருக்கு சொத்துகள் பூர்வீக சொத்துகள் கிடைத்தும் பலன் இல்லாமல் போகும், அல்லது வீணாக விற்று விரயம் செய்ய வேண்டிய காலமும் வரும். இப்படி சொத்து பிரச்சனைகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களும், அதே போல் கடன் பிரச்சனை, தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை, இந்த கடனில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், கடன்லையே வாழ்வு மூழ்கிடும் போல இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறவங்க, அதே போல் பல நாட்களாக இந்த நோய் நொடியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த நோயிலிருந்து எப்படி தான் நான் வெளியில் வந்து சந்தோஷமாக நானும் மகிழ்ச்சியாக வாழறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க, யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம், அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும்போது சாமி கும்பிடும் பொழுது கோவிலில் தூபம் காட்டுவதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இறைவனுக்கு தூபம் காட்டுவதை நிறைய தடவை பார்த்துருப்போம். அது மட்டும் அல்ல, வீடுகள்லையும் தூபம் போடுவதை வழக்கமாக தான் நம்ம வச்சுருக்கோம். இது சாஸ்திரத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா மதங்களிலும் தூபம் போடும் வழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தூபம் போடும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற கெட்ட திஷ்டிகள் எல்லாம் விலகி நேர்மறையான சக்தி கிடைக்கும் அப்படின்னு காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அந்த வகையில் பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த குறிப்பிட்ட தூபம் போடுவது அப்படிங்கிறது மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எந்த கிழமையில் வேணாலும் இந்த தூபம் போடலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூபம் போடுவதற்கு முன்பாக மாலையோ அல்லது காலையோ வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். தூபம் போடுவதையும் வழக்கமாக நம்ம செய்யணும். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போடும் தூபமானது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த தூபம் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டோன்னா குங்குலியம் அப்படின்ற ஒரு பொருளும் பால் சாம்பிராணி அப்படின்னு 2 பொருள் கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். அந்த 2 பொருளையும் வாங்கிட்டு வந்து தூபம் போடும் பொழுது சாம்பிராணி போட்டு நல்ல தணலை உண்டாக்கி அதில் இந்த குங்குலியையும் பால் சாம்பிராணி 2த்தையும் தூபமாக போட்டு வீடு முழுவதும் காட்டணும். அந்த புகை அப்படிங்கிறது வீடு முழுவதும் பரவும்படி நம்ம பார்த்துக்கணும். முதல்ல வீட்டிற்குள்ளே தூபம் போட்டுவிட்டு அதன் பிறகு வெளியிலையும் தூபம் காட்டுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூபம் போடும் பொழுது அந்த பொருட்கள் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் வெடிக்கும் தன்மை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக தூபம் போடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பலருக்குமே எந்த காரியம் நடக்காமல் எது செய்ய நினைத்தாலும் அதில் பல தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்ம சுற்றி எதிர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, எதிர்மறை ஆற்றல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் எதையுமே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யவே முடியாது. அது அந்த தூபம் போடும் பொழுது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நெருப்பில் இந்த குங்குலியமும் பால் சாம்பிராணி இது 2த்தையும் போட்டு அந்த தூபம் வீட்டில் போடும் பொழுது, அதிலும் குறிப்பாக ராகு காலத்தில் போடுவது மிக மிக சிறப்பு. இதுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தூபம் போடும் பொழுது நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத தூபம் போட்டு பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் பகிர்ந்துக்காங்க. நாமளும் அதை செய்து இந்த சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் தீராமல் இருப்பது, அது மட்டுமல்ல
பணப்பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையிலிருந்தும் சுலபமாக வெளிவந்து குறிப்பாக சொந்த வீடு யோகம் கிடைத்து அந்த சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த தூபத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் போட்டுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் தெரிகிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த தூபம் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை தோறும் போட்டு நம் வாழ்வில் பல மாற்றத்தை உண்டு பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.